தேசத்தையே உலுக்கிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களா கொலை கொள்ளை வழக்கு பல முக்கியமான கட்டங்களை தாண்டி இப்போது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்டில் வந்து நிற்கிறது என்கிறார்கள் இதன் உள் விவரங்கள் அறிந்தவர்கள். இவ்வழக்கில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்று அவர்களிடமே கேட்டோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு கடந்த சில காலத்துக்கு முன் சிபிசிஐடியின் கைகளுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஜவ்வாக இழுக்கப்பட்ட இந்த வழக்கு இந்த டீமால் சரசரன முடிவுக்கு வரும்னு மக்களே எதிர்பார்த்தாங்க. ஆனா சட்டம் ஒழுங்கு காவல்துறை விசாரித்த அதே பாதையில் சிபிசிஐடி டீமோ துவக்கத்தில் போக ஆரம்பிச்சதும் மறுபடியும் முதல்ல இருந்தான்னு எல்லோருக்குமே ஒரு சலிப்பு வந்துச்சு. ஆனா கடந்த சில வாரங்களாக சிபிசிஐடி போலீசின் அதிரடி முனைப்புகள் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அது என்ன என்பதை பார்க்கும் முன் சில முக்கிய தகவல்களை சொல்லி விடுகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை மறைந்த மாஜி முதல்வரின் பங்களாவில் நடந்த கிரிமினல் சம்பவமாக மட்டுமே எடுத்துக்க கூடாது. இதன் பின்னணியில் அவ்வளவு அரசியல் சதிகளும் பவர் மோதல்களும் இருக்குது. கோடநாடு பங்களாவில் பணத்தையோ ஆபரணங்களையோ கொள்ளையடிப்பதற்காக இந்த சம்பவம் நடக்கவில்லை என்று போலீஸ் அதிகாரிகள் முணுமுணுக்கிறார்கள். அதிமுகவின் நூற்றுக்கணக்கான விஐபிகள் பற்றிய பகிர் தகவல்கள் அடங்கிய ஆதாரங்கள், அவர்களின் சொத்து குவிப்புகள் உள்ளிட்ட அத்தனை ஜாதகங்களும் அடங்கிய ஆவணங்கள் தான் கொள்ளை போயுள்ளன. இதுதான் உண்மை. இந்த சம்பவத்தின் பின்னணியில் அக்கட்சியின் முக்கிய முகங்கள் உள்ளன. இது அதிமுகவின் ஆணிவேரையே அசைத்து பார்க்கும் வழக்கு. உண்மை வெளியே தெரியும் போது மிக பெரிய பிரளயம் உருவாகும். அதே வேளையில கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சி அரியணையில் அமர்ந்ததும் கோடநாடு வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு உண்மை குற்றவாளியை மக்கள் முன் நிறுத்துவோம் என்றார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் எதுவும் நடக்கவில்லை. இந்த நிலையில அதிமுக ஆட்சியின் போது கைதான சிலர் இவ்வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சிலரை விசாரிக்க வேண்டும் என்று தொடுத்த வழக்குல சில வாரங்களுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவிட்டுச்சு. அதன்படி எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, இளவரசி, அப்போதைய நீலகிரி கலெக்டர், எஸ்பி உள்ளிட்ட 8 பேரை விசாரிக்கலாம் என்று அனுமதி அளிச்சது. ஆனாலும் அரசு இதில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது ஏன் என்று திமுக தொண்டர்களே கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமியோடு அறிவாலயம் அண்டர் கிரவுண்ட் லிங்கில் இருப்பதால் கோடநாடு வழக்கில் எடப்பாடியை எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த மருது அழகுராஜ் போன்றோர் கொளுத்தி போட்டுள்ளனர். இதனால் ஆவேசம் அடைந்து திமுக அரசு கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டால் எடப்பாடியை விசாரணைக்கு அழைக்கும் சம்பவம் விரைவில் நடக்கும். கோடநாடு சம்பவம் நடக்கும் போது முதல்வராக இருந்த நீங்கள் அதில் தெரிந்து கொண்ட உண்மை என்ன என்று ஆரம்பித்து அப்போது குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட சயன் உள்ளிட்ட சிலர் எடப்பாடியாருக்கு எதிராக தொடர்ந்து எடுத்து வைத்து வரும் விமர்சனங்களுக்கான விளக்கத்தை கேட்கும் வாய்ப்பும் உள்ளது. இது நடந்தாலே அதை வைத்து அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை கொண்டு சென்று 2026 தேர்தலில் ஸ்கோர் பண்ணும் சூழலை திமுக உருவாக்கி கொள்ளும். ஆனால் தன்னை விசாரணைக்கு அழைக்கும் நடவடிக்கைக்கு சட்ட ரீதியாக தடை வாங்கும் ஆலோசனையில் இருக்கிறார் எடப்பாடி. இது ஒருபுறம் இருக்க, சிபிசிஐடி தரப்பும் சென்சிட்டிவ் மூவ் ஒன்றை இவ்வழக்கில் எடுத்துள்ளது. அதாவது கோடநாடு சம்பவம் நடந்த நாளில் அப்பகுதியில் பயன்பாட்டில் இருந்த 60 மொபைல் போன் எண்களின் பேச்சுக்கள், குறுந்தகவல்கள், வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றங்கள் அடங்கிய 10 டேப்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்தின் உதவியை நாடியுள்ளது. இதற்கு சுமார் 3 கோடி ரூபாய் வரை செலவாகிறது. இதை சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக செலுத்தி 60 பேரில் சுமார் 30 நபர்களின் உரையாடல்கள் உள்ளிட்ட தகவல்களை பெற்றுத்தரும் முயற்சியில் இறங்கியுள்ளது தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகம். இந்த டேப் வந்து சேர்ந்துவிட்டால் கோடநாடு வழக்கு இன்னும் சூடுபிடிக்கும் என்றனர். இது பற்றி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்டபோது, அதிமுகவிடம் எந்த பூச்சாண்டையும் பலிக்காது. ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லி விடுகிறேன். எங்கள் கைகள் பரிசுத்தம். அதனால் எந்த பயமும் இல்லாமல் அத்தனை நெருக்கடிகளையும் சட்ட ரீதியாக முறியடிப்போம். 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட விவகாரங்களில் முக்கிய குற்றவாளிகள் சிறைக்குள் செல்வர் என்றார்.